தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்கிற கேள்விக்கு விடை தெரியாத நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்காக காளைகளை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். ஏறு தழுவுதல் என தொன்மை இலக்கியங்களில் தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி தமிழர்களின் பாரம்பரியங்களில் ஒன்றாகும். இந்நிலையில் ஆண்டாண்டு காலமாக மிகச் சிறப்புடன் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியால் காளைகள் துன்புறுத்தப்படுவதாக விலங்கு நல ஆர்வலர்கள் தொடர்ந்த வழக்கில் கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. மாடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட உரிமையை ஃபுல்லாக பறிச்சுட்டாங்க. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும்னு எதிர்பார்த்து எங்களோட மாடை ஃபுல்லாக நாங்கள் ரெடி பண்ணி தயார் பண்ணி எல்லாம் வைக்கிறோம். ஆனால் வச்சதுக்கப்புறம் தடை அப்படின்னு. இது என்ன தடை? எதுக்குமே இது யூஸ் ஆகாது. நம்ம ஊரில் நடக்கிற நம்ம தான் தடுக்கணும். வெளி மாநிலத்துக்காரங்க தடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நம்ம போய் அவங்கள போய் தடுக்கிறோமா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கு வராங்களா? இல்லை. ஏன் அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிறாங்க, நம்ம பிரச்சனையை ஏன் அங்கே கொண்டு போறீங்க? இது தொடர்பாக தமிழக அரசும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததன் விளைவாக மத்திய அரசு தனி சட்டம் இயற்றி காளைகளை காட்சி விலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்கி அறிவிப்பினை வெளியிட்டது. இதனை எதிர்த்து பல்வேறு விலங்கு நல ஆர்வலர்கள் தொடர்ந்த வழக்கில் இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இந்த ஆண்டு அதே மாதிரி ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக இறுதியாக இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு 5-6 வருஷமே பொங்கல் கருப்பு பொங்கலாத்தையும் வச்சுக்கிருக்கோம். இந்த வட்டத்தை எங்களுக்கு முழுமுச்சமாக இருக்குது. மத்திய அரசு எங்களுக்கு ஒத்துழைத்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்க வேண்டும். இந்நிலையில் வரும் பொங்கலின் போதாவது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்கிற நம்பிக்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் காளைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. நாட்டரசன் கோட்டை, கண்டிப்பட்டி, டீப்புதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் காளைகளின் உடல் வலிமையை கூட்ட நீச்சல் பயிற்சி, மண்குத்து பயிற்சி என பயிற்சி அளிப்பதோடல்லாமல் தினமும் 500 ரூபாய் வரை செலவு செய்து ஆரோக்கியமான உணவுகளை வழங்கி வருவதாகவும் வீரர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழனோட இந்த நாட்டு மாநில ஈரத்தை அணிக்கிறக்காண்டி சில பேர் சம்பாதிக்கணும் அப்படின்றக்காண்டி சும்மா மிருக வதம் அந்த வதம் சொல்லி சும்மா பொய்களை சொல்லிக்கிட்டு எங்களோட கலாச்சாரத்தை அழிக்க பார்க்குறாங்க. இது எங்களோட கலாச்சாரம் கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் கூட நாங்கள் இப்படி பார்க்க மாட்டோம். அதை கூட சும்மா அதை காட்டிலும் 100 மடங்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு நாளைக்கு இது இப்படி போனாலும் இந்த 3 மாட்டுக்கும் 600 செலவாகும். ஒரு மாட்டுக்கு 200 செலவாகும். நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த சில ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தாததால் தமிழக நாட்டு மாடுகள் அழிந்து வருவதாக தெரிவிக்கும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் காளை மாடுகள் கறிக்காக வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் புலிக்குளம்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது, மானாமதுரை அருகாமையுள்ள. அதில் கடந்த 2010 5 லட்சம் மாடு இருந்துச்சு. இப்போ வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் கூட பார்த்தோம், வெறும் 40,000 மாடு தான் இருக்குது. இப்போ இந்த 4,60,000 மாடு எங்கே போச்சு? கைக்கு தான் போயிருக்கு. இந்த பீட்டு அமைப்பு இதெல்லாம் கேட்கக்கூடாதா? இந்த இனங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டே போகுது. இல்லை அதுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இது பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான். காளைகள் துன்புறுத்தப்படுவதாக கூறிக்கொண்டு தங்களை விலங்கு நல ஆர்வலர்களாக காட்டிக்கொள்ளும் பலர் தங்களோடு தங்கி காளைகள் எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து அதனை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கட்டும் என்றும் வீரர்கள் கூறுகின்றனர். இது குறித்து வரும் குளிர்கால கூட்டத்தொடரிலேயே சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.